இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை அப்படியே ஸ்பில் ஓவர் ஆயிருச்சுன்னே சொல்லிடலாம் கன்ஃபார்ம் அப்படிங்கிறது போல. ஏன்னா தொடர் இன்ஃபர்மேஷன்ஸ் அது போல வந்துகிட்டு இருக்கு, எஸ்கலேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இப்போ திரும்பவும் ரொமேனியாவோட லார்ஜஸ்ட் ஏர்போர்ட் ட்ரோன்களோட தொந்தரவுனால க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஃப்ளைட்ஸ் எல்லாமே 40 நிமிஷத்துக்கு ரத்து பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ தொடர்ந்து இந்த கருங்கடலாக இருக்கட்டும், பால்டிக் சீயா இருக்கட்டும், எஸ்கலேஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. திரும்பவும் பால்டிக் சீல ட்ரோன் ஆக்டிவிட்டிஸ் இருந்ததுனால டென்மார்க் ஃபைட்டர் ஜெட்ஸை ஸ்கிராம்பிள் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது போல எஸ்கலேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உச்சகட்டத்தில் இருக்கு. இது பற்றி வந்து பண்ணால் உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு விஷயம் சொல்லிக்கிறாரு. நம்ம அதை அடுத்தது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னொரு எஸ்கலேஷன் இருக்கு. ரஷ்யா 28 சாயங்காலத்திலிருந்து 29 செப்டம்பர், அதாவது இன்னைக்கு திரும்பவும் ரஷ்யா உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அப்படி தாக்குதல் பண்ணும்போது இயூவோட அம்பாசிடர் கேத்ரினா அவர்களோட பார்க்கிங் ஸ்லாட்லாம் டேமேஜ் ஆயிடுச்சுங்க. என்ன சொல்ல வராங்க ரஷ்யா? என்ன இயூ அடிச்சிருவேன்றாங்களா? இயூ மெம்பர்ஸ்லாம் வந்து அடிச்சிருவேன்றாங்களா கீவ்ல அப்படிங்கிற மிக பெரும் அளவில் எஸ்கலேஷன். இது போல் அவங்க பார்க்கிங் லாட்னால பரவாயில்ல அப்படிங்கிறத வந்து பண்ணால் பல விஷயங்கள் வந்து பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் காருக்கு தான் ஆகலை, பார்க்கிங் நிப்பாட்டி வச்சுருந்தா மற்ற கார்லாம் டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிற சொன்னாங்க. உண்மையாலுமே ரஷ்யாவோடது தானா இல்லை பல தடவை நம்ம பார்க்குறோம் இல்லையா, ரஷ்யா ட்ரோன்களை ஏவுவாங்க, அதை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு ஒரு மிசைல் வரும், இல்லை வேறு ஏதாவது ட்ரோன் வரும், அது வந்து பார்த்தீங்கன்னா வேறு பக்கம் விழுந்து அங்கே இருக்கிறவங்களாம் வந்து பண்ண இழப்புகள் ஏற்பட்டிருக்கும். ஸோ அது போல ஒரு விஷயம் இங்கே நடக்குது அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இது போல ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. ஸோ இயூ எல்லாரும் நாட்டோ நாடுகள்லாம் திரும்பவும் ஒரு தெரப்பி செஷன் ஆரம்பிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எல்லாம் கூடி உட்காந்து வச்சுச்சோ இப்படி ஆகிப்போச்சு, ரஷ்யா கண்டனம் ரஷ்யா அப்படிங்கிற எல்லாரும் அவங்க மனசார திட்டிட்டு எல்லாம் உட்காந்து ஆறுதல் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டனங்கள் போட்டு எல்லாம் கிளம்பி போகிறதுக்கு திருப்பி ஒரு செஷனை கூட்டினாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. ஸோ தொடர் தாக்குதல்கள் ரஷ்யா உக்ரைன் மேலே இருக்கு. அட் த சேம் டைம் உக்ரைனும் ரஷ்யாவோட பெல்கிராட் பகுதி, பிரியான்ஸ்க் பகுதி, இந்த பகுதி கர்ஸ்க் பகுதி எல்லாத்தையும் வந்து பண்ணால் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது இங்கே நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம். அடுத்து அப்படியே களத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா ரஷ்யாவோட ராணுவம் தொடர்ந்து தான் வேலையை சீரும் சிறப்புமாக செஞ்சுட்டு இருக்காங்க. கலிஷ்னோவே அந்த பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக் பண்ணி அந்த பகுதியை அவங்க கட்டுப்பாட்டில் எடுத்துட்டாங்க. அடுத்தது வெர்போவே, இது ரெண்டும் டின்ப்ரோ பெட்ரோஸ் பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி. ஸோ இந்த வெர்போவில் வந்து பண்ணால் பிரேக் த்ரூ கிடச்சிச்சு. ரஷ்ய வீரர்கள் உள்ள அலோ கிளம்புங்கப்பா எல்லாரும் நாங்கள் வந்துட்டோம் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த டின்ப்ரோ பெட்ரோஸ்க்குள்ள அதிவேகமான முன்னேற்றம் ரஷ்யாவுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜாப்ரோசியா பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நொவ்கோரிவ்கோவ் அந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரஷ்யா. இதுக்கான விஷயங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. நம்ம மேப் வீடியோ நம்ம இன்னைக்கு கண்டிப்பாக பார்ப்போம். மேப் வீடியோவில் பார்க்கும்போது நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது வரும்போது இந்தக்கான வீடியோ பதிவுகள் எந்த பகுதியில் நடக்குது அப்படிங்கிற நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு காலத்தில் ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த சமயத்தில் தான் உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் உட்காந்து வீடியோ கால், அதாவது விளாக் பண்ணுவார் இல்லையா எப்பவும் போல், அதே போல் பண்ணிக்கிறாரு. உலக மக்களுக்கும் உலக தலைவர்கள்கிட்டையும் பல விஷயங்கள் சொல்லிக்கிறாரு. அதாவது ரஷ்யா இருக்கிறாங்க இல்லையா, ஒரு விஷயம் தெளிவாக முடிவு பண்ணிக்கிறாங்க. உக்ரைனை இந்த வருஷம் வின்டரில் கஷ்டப்பட்டுட்டும் கரண்ட் இல்லாமல் அப்படிங்கிறதுக்காக பெருமளவில் முடிவு பண்ணிட்டாங்க ரஷ்யா அப்படிங்கிற பண்ணால் ஒரு தரப்பு வந்து வந்திருக்கு. ஸோ எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ஒன்றும் இல்லை உக்ரைனில். இந்த தடவை பிளாக் அவுட் அப்படிங்கிறது வந்து பண்ணால் கன்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஜெலன்ஸ்கி அவர்கள் அந்த பழியும் தூக்கி ரஷ்யா மேலே போட்டார். ஏன்னா உக்ரைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட எண்ணெய் கிணறு அடிக்கிறாங்க. ரஷ்யா பதிலுக்கு கைமாறா வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனோட எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிக்கிறாங்க. இவங்க செஞ்சதுனால அவங்க செய்கிறாங்க. ஸோ அதனால உக்ரைன் வந்து பண்ண பிளாக் அவுட்ல இருக்கும் அப்படிங்கிறது போல அவரே முடிவு பண்ணிட்டார். இந்த தடவை எதுவும் தேராது அப்படிங்கிறது போல. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த எஸ்கலேஷன்லேருந்து உக்ரைன் என்ன மாதிரி ரெக்கவர் ஆக போகிறாங்க, எல்லாம் கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிற ஜெலன்ஸ்கி அவர்கள் விட்டுருவாரா என்ன நடக்கும்னு தெரியல. ஏன்னா அப்பத்தான குளிர்லையும் கடும் குளிர்லையும் எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தா தானே போருக்கு வாங்க அப்படின்னு சொன்னால் வருவாங்க. நல்லா எல்லாம் சொகுசா உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா யாரை கூப்பிட்டா வருவாங்களா? சொகுசாவே இருந்துட்டு இருந்தான்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வேலை செய்கிறாங்களா அப்படிங்கிற தெரியல. இப்போ அடுத்தது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஜெலன்ஸ்கி அவர்கள் பிளாக் பண்ணும்போது ஒரு விஷயம் சொல்லிக்கிறார். அதாவது யூரோப்பியன் யூனியனே ரஷ்யா இருக்கிறாங்களே, எங்களுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் தகவல் வந்து இருக்குது, இது முதல்லயே சொல்லியிருக்கோம் நான். பட் இருந்தாலும் இது என்ன தெரியுமா, கார்கோ கப்பல்லாம் வருது இல்லையா, கண்டெய்னரா, அந்த கண்டெய்னர்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன்களை வச்சுட்டு அந்த ட்ரோன்கள்ல இருந்து ஏவி விட்டுட்டு இருக்கிறாங்க உங்க மேலாம் அப்படிங்கிறத பண்ண ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஸோ இதுல இருந்து என்ன தெரிய வருது, இந்த கருங்கடல் பகுதியில ரெண்டாவது வந்து இந்த ரொமேனியா, பல்கேரியா, துருக்கி, ஸோ இந்த ஏரியாவில் நாட்டோ நாடுகள் நினைச்சாங்கன்னா அங்கே அணுகட்ட முடியும். இதுக்கு மேல ரஷ்யா தரப்பு வந்து கண்டெய்னரே வரக்கூடாது வெளியே அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு வந்து அணுகட்ட பார்க்குறாங்க. ஸோ அந்த சைடில் மேலே பால்டிக் சி நார்மலாக ரஷ்யாவோட கார்கோஸ் எதுவுமே அந்த வழியாக போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸோ அந்த அக்கா திட்டம் போட்டிருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்விகள், பதட்டங்கள், பயங்கள் இருக்கு. ஏன்னா ஒரு நாடு ரஷ்யா அப்படிங்கிறது லேசப்பட்டது இல்லை.
பல்வேறு பொருட்கள் பல்வேறு நாடுகளுக்கு அத்தியாவசியமான பொருட்கள் வந்து பல விஷயங்கள் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து எல்லாமே ரஷ்யா தரப்பு ஏற்றுமதி ஆகிட்டு இருக்கு. ஸோ இது எப்படியாவது முடக்கணும் அப்படின்னு மேற்கு நாடுகள் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஒருவேளை அது செய்கிறாங்கன்னா அதுக்கான இதுதான் பல விஷயங்கள் இப்போ வந்திருக்கு. இது போல் கண்டெய்னர் கார்லேருந்து ட்ரோன் வருது, அதுதான் எங்கள் நாட்டில் எஸ்கலேட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டாப் பண்ணாங்கன்னா பல நாடுகள் இந்த பிரச்சனையில் நேராகவும் சரி மறைமுகமாக சரி பயங்கரமாக பாதிப்புள்ளாவாங்க. ஸோ அந்த நாடுகளோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இதில் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ரஷ்யா தரப்புலேருந்து என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கிறாங்க. இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக விளாடிவாஸ்டாக், சீனா, இது போல் பல பகுதிகள் இருக்குது. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். அது எல்லாமே ஆல்டர்னேட்டிவ் தான். அவங்களோட டைரக்ட் கண்ட்ரோல் வர்த்தகம் அப்படிங்கிறது முதுகெலும்பு. அந்த நாட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய பொருள் எந்த ஒரு நாட்டையும் சாராமல் வர்த்தகம் பண்ணும். அப்போ தான் அந்த நாடு சீரும் சிறப்புமாக செழிப்பாக இருக்கும். இல்லைன்னா யார் வேணாலும் அந்த நாட்டை எப்படி வேணாலும் இஸ்கலாம். ஸோ முழு கட்டுப்பாடும் நம்மளோட வர்த்தகம் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லைன்னா யார்கிட்ட இருக்கோ அவங்ககிட்ட போயிடும்னு அர்த்தம். நம்மளோட விடுதலையும் அவங்ககிட்ட போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இது போல் ஒரு சூழ்நிலைக்கு ரஷ்யா தள்ளப்பட்டுச்சுன்னா எப்படி ரஷ்யாவோட நட்பு நாடுகள் இருக்க முடியும்? ஏன்னா ரஷ்யா வடகட்டினா தான் நார்த் கொரியா, ஈரான், சீனா இவங்க எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி போட முடியும். ஸோ அதனால இவங்க ஒரு பெருந்திட்டமாக போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாற்றுக்கருத்தில். அது மட்டும் இல்லாமல் ஜெலன்ஸ்கி அவர்கள், ஏன்னா இதுக்கு பின்னாடி இன்னொரு விஷயம் இருக்குது, அது விக்டர் ஆர்பன் அவர்கள் சொல்லிக்கிறார். அதை நம்ம அடுத்தது பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஜெலன்ஸ்கி அவர்கள் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறார். என்ன அப்படின்னா, நான் ஒரு திட்டம் போட்டு வச்சுக்கிறேன், கன்க்ளூட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு மெகா டீல், மேசிவான டீல், யாருமே யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு டீல், அதிகமான ஆர்ம்ஸ் சப்ளை உக்ரைனுக்கு வரணும் அப்படிங்கிறது போல ஒரு டீலை நான் ரெடி வச்சிருக்கேன். அதுவும் லாங் ரேஞ்ச் வெப்பன் அமெரிக்கா எங்களுக்கு தரணும். இந்த டீலோட மதிப்பு எவ்வளோ தெரியுமா? $90 பில்லியன். ஆல்ரெடி நாட்டை ரன் பண்ணுறதுக்கே 60 பில்லியன் வேணும், 30 பில்லியன் தான் தேர்த்தி இருக்கிறோம், மீதி 30 பில்லியன் எங்களுக்கு கடன் வேணும் அப்படிங்கிறது போல எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுக்கிறாரு. இதில் $90 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுதமே வந்து உக்ரைனுக்கு வந்து அமெரிக்கா கிட்ட இருந்து போடுறதுக்கு ஒப்பந்தம் வாங்க போகிறாங்களாமா. சரி, ஓகே, எஸ்கலேஷனுக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் ரெடியாக இருக்கிறாரா? இப்போ ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டரான விக்டர் ஆர்பன் அவரோட ஸ்டேட்மெண்ட். ஏன்னா இவரே சொல்லிட்டாரு. என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, EU இருக்கு இல்லையா, ஒரு மிலிட்ரி ப்ராஜெக்டாகவே மாறிடுச்சு. அவங்களோட எய்மே ரஷ்யாவோட பிரச்சனை பண்ணுறது தான். பிரச்சனை பண்ணி பிரசல்ஸ் அப்படிங்கிற சொல்கிறாங்க, யூரோப்பியன் யூனியன் இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் இல்லையா. ஸோ பிரசல்ஸ், ஸோ இவங்களோட வேலையே யூரோப்பியன் யூனியன் பிரசல்ஸ் ஹைலைட் பண்ணுவாங்க. ஸோ இவங்களோட வேலையே என்ன அப்படின்னா, அடுத்த 10 வருஷத்துக்கு, சரிங்களா, அடுத்த 10 வருஷத்துக்கு ரஷ்யாவோட ஈஸ்டர்ன் ஃப்ராண்ட், அதாவது இவங்களோட இலக்கே ரஷ்யாவோட கிழக்கு ஃப்ராண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முற்றுகிறது தான் அப்படிங்கிறது போல ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டரான விக்டர் ஆர்பன் அவர்கள் மக்கள் முன்னாடி பேசும்போது ஓப்பனாக எடுத்து சொல்லிக்கிறாரு. மக்களே ரெடி ஆகிக்கிங்க, இதுக்கப்புறம் ரஷ்யாவோட போருக்கு போகிறதுக்கு எல்லாம் பிளான் பண்ணிட்டாங்க, கண்டிப்பாக பிரச்சனை தான் பார்த்துக்குங்க அப்படிங்கிற போல இவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. சேம் எஸ்கலேஷன் யூரோப்பில் பரவிக்கிட்டே இருக்குது. அடுத்தது மால்டோவாவில் எலெக்ஷன் ரிசல்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. மாயா சண்டா அவர்கள் தான் லீடிங்கில் இருக்கிறாங்க, 42%. ஸோ வெற்றி அவங்களுக்குன்னே வச்சுக்கலாம். அதுக்கு நெக்ஸ்ட் லெவலில் இருக்க வந்து பண்ணால் பேட்ரியாட்டிக் பிளாக் 29.7%, மற்றதெல்லாம் 5%, 6%, 8% வாங்கியிருக்கிறாங்க. ஸோ பெருசாக யாராலையும் அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் என்டையராகவே வாக்கு பதிவு பண்ணதே 55% தான் பண்ணியிருக்கிறாங்க. பேலன்ஸ் இருக்கிறவங்கள ஓட்டு போடலையானா அதுக்கான விஷயங்கள் தெரியாது. ஒரு விஷயம் மட்டும் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு, டிரான்சிஸ்டியாக இருக்கிறாங்க இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய மக்களும் ஓட்டு போடுவாங்க. அப்படி ஓட்டு போட வரும்போது ஒரு பிரிட்ஜ் இருக்குது, அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி தான் வரணும். ஸோ அப்படி பிரிட்ஜை கிராஸ் பண்ணுறதுக்கு இந்த போலிங் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேஷன் 20 நிமிஷம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் இந்த பிரிட்ஜையை ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. அப்போ தான் மக்கள் கிராஸ் பண்ணி வந்து ஓட்டு போடுவாங்க. ஸோ எப்படி அந்த 45% மக்கள் கிட்ட ஓட்டு போடலை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். குண்டுகள் இருக்குது, வெடிகுண்டுகள் இருக்குன்னு சொல்லி போலிங் ஸ்டேஷன்லாம் பல இடத்துல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது போல பல விஷயங்கள் செஞ்சு எப்படியோ மாயா சண்டார்கள் திருப்பவும் மேலே வந்துட்டாங்க. மால்டோவாவில் இருக்கிறவங்க என்னதான் ஓட்டு போட்டாலும் யூரோப்பியன் யூனியன்ல குடிபெயர்ந்த மால்டோவன்ஸ் அப்படிங்கிற சிட்டிசன்ஷிப் வாங்கி வச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க ஓட்டு போனாலும் கண்டிப்பாக சண்டோ அவர்கள் தான் ஜெயிப்பாங்க. இதில் வந்து பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இருக்க போதில்லை. அடுத்தது செர்பியாவுக்கு வந்துட்டு அப்படின்னா, செர்பியாவில் ப்ரொட்டஸ்ட் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ வரைக்கும் ப்ரொட்டஸ்ட் மாணவர்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்கு. செர்பியாவும் அதை அடக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ இது என்னைக்கு வெடிக்க போகுது, இந்த இடத்துல ஆட்சி மாற்றம் வந்துச்சுன்னா என்ன மாதிரியான விபரீதங்கள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா செர்பியா கொசோவோ பிரச்சனை இங்கே ரெடியாக இருக்கு, இங்கே ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்த்துடலாம். உலக நாட்டு தலைவர்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க தான் போல தெரியுது. அது அமைதியாக இருந்தால் பரவாயில்ல, இல்லைன்னா பெரும் சிக்கல் தான். என்ன நடக்கும் வெயிட் பண்ணி பார்த்துலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கையில் அடுத்த போய் அவங்க சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.